இன்னைக்கு நம்ம விளையாட போறது ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச். நம்ம டீம்ல நமக்கே தெரியாம நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதை பார்த்து யார் ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து விளையாடுங்க. நான் உங்க விஷ்ணு. நான் உங்க பிரியா. வெல்கம் டு பிஸ்கட் சிட்டி. எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னது? அந்த அளவுக்கு கண்ணு தெரியாதுன்றனால ஸ்கிரீனை முன்னாடி கொண்டு வாங்க. ஒரு தடவையும் சிரிக்கிறப்போ ஒரு பெனால்டி இருக்குல்ல. ஆமா, ஒரு தடவை சிரிக்கிறப்போ ஒரு பெனால்டி பண்ணலாம். அது இப்படி திடீர்னு டென்ஷன் இப்படி குத்திரும் நம்ம பேனா வச்சு. இந்த பெனால்டி சாவு. ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த பெனால்டி சாவு. என்ன தரையில பேசலாம், தரையில வருது லைவ் ரிலே. கொஞ்சம் டிலே. ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். when you join wrong project இல்ல டீம்னா எனக்கு ரிலேட் ஆகும். எனக்கு இது கம்பெனின்னு சொல்றதை விட ராங் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும். காலேஜ்ல இருக்கும்போது இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நம்ம தனியா. எனக்கு இதை பார்த்துட்டு இப்ப நான் கரண்டா இருக்க ப்ராஜெக்ட் தானே வருதா? யாருமே சிரிக்கல. யாருமே இதுக்கு சிரிக்கல. சும்மா ஸ்மைல் பண்ணாலும் அவுட்டா? இல்ல ஸ்மைல் பண்ணாலும் அவுட் இல்ல. அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த பஸ்ட் அவுட்டே சிரிக்கணும். நீ பார்த்து சிரிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சிரிச்சேன். நீ தான் பார்த்து சிரிச்ச. நீ பார்த்து இல்ல ரீல்ஸ் பண்றேன்ட்டு நிறைய ஆன்டிஸ் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்தது போறோமா? பெனால்டி இருக்குன்னு இல்ல இல்ல வேண்டாம், கடைசியில பெனால்டி பண்ணிக்கலாம். இப்பவே பண்ணா அப்புறம் வீடியோ பூரா அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும். அத தம்ப்நெயில்ல பார்த்து சிரிச்சிட்டேன். அதனால வீடியோ பார்க்கணும், உட்காந்து என்னையும் பார்த்துட்டு கூட சிரிக்கிறடா இல்லையான்ட்டு. இதெல்லாம் போங்க. இந்த பக்கம் லேப்பே வச்சிருக்க கூடாது, அங்க வச்சிருக்கணும். அது முடிஞ்சு. சும்மா போறோம் காரோட சாத்திட்டான். அவன் ஓடிட்டு இருக்கிற மாதிரி அதை விட்டுட்டு அந்த மொட்டை பண்ண விழுந்தே அந்த புள்ளைய விட்டுட்டு ஓடிட்டான். அந்த பாட்டி ரோலிங்ல போயிட்டு இருக்கு. ஒன்னும் ஆயிருக்காது இல்ல. கீழே போய் மேல எங்க எல்லாரும் கீழே போய் மேல, எங்க அப்பா மேல போய் மேல. இது என்ன வேணும்? பவுடரா? ஏதோ உனக்கு எது வேணும்? ஏதோ இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்ம மட்டும் சிரிச்சிட்டு பாயிண்ட் வச்சிட்டு இருக்கோம்ல. இப்ப இருக்கிறதுனால நம்மளால சிரிக்க முடிய மாட்டேங்குது. சரி, அப்ப எனக்கு ஒரு பாயிண்ட். உனக்கு எனக்கு ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரு பாயிண்ட். கடைசியில போய் எத்தனை தடவை இந்த வீடியோ காமிச்சாலும் சிரிப்பா. அவன் பிடிச்ச ஆடுறவங்க கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. அந்த ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உணர்ந்து திரும்பி பாக்குறான். அதனால பட்டு நைஸா எனக்கு ஒரு பாயிண்ட். எங்க வரைக்கும் மஸ்ட் அடிச்சு ஆக்டிங் பண்ணி வச்சிருக்கு.
நாங்க சென்னையில 2 வீலர்ல போறப்போ நான் ஓட்டிட்டு போனதுனால அந்த லாரி டிரைவர்லாம் தைரியமா வருவாங்க பிரேக் அடிச்சிருவாங்கன்ட்டு. இதே பிரியா ஓட்டுறப்ப பின்னாடி உட்காந்துட்டு போனோம்னா அவனுக்கு பிரேக் அடிச்சு நின்றுவானுங்க. லேடி டிரைவர்ஸ் பார்த்தா ஒரு பயம். ஆனா நான் நல்லா தான் ஓட்டுவேன். ஆனா பிரியா நல்லா தான் வண்டி ஓட்டுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஹெவி டிரைவர்ஸ் பார்த்து பயந்தாங்க. டிரைவர்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பசங்களும் வந்து திடீர்னு இண்டிகேட்டர் போடாம திரும்புறது அதெல்லாமும் நிறைய நோட் பண்ணிருக்கோம். அதனால இவங்கள மட்டுமே ப்ளேம் பண்ண கூடாது. ஒரு ஊரையே ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஹெவியா நின்றுச்சு பாத்தியா? அது தப்புதான், அது தப்புதான். பின்னாடி திரும்பி பாரு, take it one beat. ஓகே, என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அடக்கா திடீர்னு மின்னு என்ன அவர் ரெஸ்ட் ரூம் போனாரா? கரண்ட் பெட்டிக்கு பின்னாடி போய் பாத்ரூம் போனா கரண்ட் அடிச்சிருச்சு. எனக்கு ஒரு பாயிண்ட். என்ன வீடியோனே பார்க்காம வாமா நின்னது யாரோ புயல் காத்துல ஓடிட்டு இருக்காம மொரட்டாளா? நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. வாமா மின்னது. கதவு தொடர்ந்து வரதுக்குள்ள பிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். அது எனக்கு பாயிண்டா? எதுக்கு? நான் சிரிக்கல. கவுனம் வெஜ்ஜுன்னு தான் நினைப்போம். ஆனா அது நான்வெஜ் சாப்பிடும்னு எனக்கு தெரியும். எப்படி? அதுக்கு வந்து புரோட்டீன் பத்தல அப்படின்னு அதுக்கே தெரியுமாமா. அப்ப வந்து அதுக்கு தேவையான புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்காக நான்வெஜ் சாப்பிடும்னு படிச்சு. கரெக்ட். இது உண்மையாவே அசையாத மரம் ஒன்று இப்ப எனக்கு தான் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கிளல் போனோம். இது முடிச்சு விட்டீங்களே. உண்மையாவே கவு வந்து நானும் சாப்பிடுமா? இப்ப வர சொல்ல அந்த ஒட்டு என்ன ரியாக்ஷன் வீடியோ? சரி, இருந்தாலும் அதை பத்தி நமக்கு தெரியாது. ஸோ வந்து இது உண்மையா போயான்னு கமெண்ட் பண்ணுங்க. அவர் பேர் என்ன? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார். அவர் பேர் என்ன? சாய் விக்னேஷ். யாரு? அந்த அவர் பேர் தான் சாய் விக்னேஷ். அப்படியா? அவரவே எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவர் யாருன்னே தெரியும். நாங்க பாட்டுக்கு சிவனேன்னு வீடியோ போட்டுட்டு இருந்தா ஏதாச்சும் பிரச்சனையில கோத்து விட்டுறாங்க. அது ஒரு வீடியோல அவன் வாய வாடகைக்கு எடுத்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கியாடா நீ எப்படி வந்து போட்டோம். அப்படியா? இல்ல இவனா மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு யாரா கொடுத்து மாதிரி நிக்கிறேன். அவன் பாட்டுக்கு அப்படியே நின்று இருக்கிறான். அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம். பேசுமா. ஹலோ, பேசுமா. நான் சாய் பாபா பேசுறேன். என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வேணும் சொல்லு. அது ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். இந்த பேசுமா. சாமி கண்ணை குத்தி இருக்க பண்றது. இப்பெல்லாம் பண்ண என்ன பண்றது? My friend and I work. பாயிண்ட். அப்ப வீடியோவே பார்க்கல. இல்ல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு இதுக்கு பாயிண்ட் சாய்பாபாக்கு கொடுத்ததுக்கு எனக்கு பாயிண்ட். அதான் ஓடி வருதுன்னு தெரியுது. அந்த ஆண்டி அப்படியே நின்று இருக்கு. ஓட வேண்டியதுதானே? அதுவும் ஃப்ரண்ட்ல வராம திரும்பி. ஆமா, அது ஓடி வந்து திரும்பி உதைக்கிறாரு. அதை பார்த்துட்டு போய் செவத்துல சொருவிட்டான். அது முரட்டு நாயா இருக்குது. எனக்கு ஒரு பாயிண்ட். நான் சிரிக்கவே இல்லையா? சிரிச்சேன். உனக்கு ஆறுதலுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணுமா? மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை இங்கே அமர்ந்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களின் அப்பா மரியாதைக்குரிய குப்புசாமி அவர்கள். குப்புசாமி அவர்களின் மகன் அண்ணாமலை அவர்களே. 2 மார்க் क्वेश्चन 10 மார்க் எப்படி எழுதணும்? நான் இப்படிதான் எழுதுவேன். known as, called as, that is. நான் ஸ்கூல்ல கூட ஓரளவுக்கு படிச்சதுல எழுதுவேன். காலேஜ்ல போனா கொஸ்டின் மட்டும் தான் படிப்பேன். அதே வார்த்தையை திரும்ப 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 எழுதிட்டு எதுவும் இது பண்ண மாட்டாங்களா? ஃபெயில் தான். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பாடுங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சாதானே பாட முடியும். நீயே தமிழ் தாய் வாழ்த்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்ற. இதுல பெதிலும் புதுமையே எல்லா தமிழரின் பெருமையே. மியூசிக் சரி, ரீக்ரியேட் பண்ணு. இதை ரீக்ரியேட் பண்ணு. தாய் வாழ்த்து பாடுங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சாதானே பாட முடியும். நீயே தமிழ் தாய் வாழ்த்த தமிழ் தாய் வாழ்த்து சொல்ற. இதுல பெதிலும் புதுமையே எல்லா தமிழரின் பெருமையே. மியூசிக்
ஆனா அதை சிரிக்காம பண்ணிருக்கு பத்தி அதே பெரிய டேலண்ட் தான். ஆமா பெனால்டி என்னன்னு தெரியலையா? சிரிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்குற வரைக்கும் காட்டாயி போயிரு.